தலைமைச் செயலகத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 110 விதிகள் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க. அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும், சுயாட்சி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்க இயலாது. மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள், அன்புக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள், நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து மாநில அரசுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அதை மீட்டெடுப்பதற்காக தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து இது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அதாவது அவங்க சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு வர முடியாதுன்னே தெரியும். அது அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி காலத்திலே கொண்டு வந்து 2010ஆம் ஆண்டே அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அவங்க அப்ரூவ் பண்ணதுனால செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. அது 2013 மே மாதம் 5ஆம் தேதி அது நீட்டுடைய எக்ஸாமும் ஆரம்பிச்சாச்சு. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு தான் ஆட்சிக்கு வரும். அதுக்கு முன்னே எல்லாமே இருக்கு. ஆக இது எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுயாட்சியை பதிக்க முடியும்? ஒன்று உண்டா இல்லை? உள்ள பேசுறப்ப மேடம் நீட் தொடர்பாக பேசிட்டு விஷுவல் கிடைக்கல. என்ன பேசுறீங்க? இல்ல அது அப்படியா? எல்லாம் அப்படியா? எல்லாமே எல்லாரும் பேசும்போது அப்படிதான் இதெல்லாம் என்ன சார் பேசுங்க? உள்ள நீட் தொடர்பாக மேடம் ஜெயலலிதா போன் பண்ணி பேசுங்க. இல்ல நீட் தொடர்பாக அம்மாவை பத்தி நான் பேசல. அம்மா என்னன்னா மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அப்போ எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத், ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும், எங்க பிள்ளைகள் படிக்கணும் அப்படி கேட்டாங்க. அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு, அவங்க தெலுங்குலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே பேசினாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, தெலுங்குல பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரள மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாலையும் நிறைய பேர் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையில் இன்னைக்கு இந்திய திணிக்கிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படித்தா போகிறோங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதனால நீங்கள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்கன்னா அதை நாங்கள் அதுக்காக நான் அதை சொன்னேன்.